நீங்க மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட. இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே இருக்கு. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலை. அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலை. அதுக்கு எதிராக இது தொடங்கப்படலை. அப்படி வரல. இது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இது களத்துக்கே வந்திருக்கு. இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது. அவர்கள் விமர்சிக்கிறார், அதான் அதை விட்டுங்க. அவர்கள் விமர்ச தாங்கிக்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடரும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற எல்லாரும் கற்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கற்பிச்சுட்டாங்க. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. இது லலித். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையும் ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். இது ஹிட்லர். எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள். கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால், யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். விமர்சனம் இல்லாது வியர்க்காமல் விளையாட முடியாது. எங்கண்ணன் எனக்கு சொன்னது, விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டெறிந்தால் எடுப்போம், வெறும் கற்களை விட்டெறிந்தால் தடுப்போம். அவ்வளவு. உங்க அண்ணன் உங்களுக்கு சொல்றது, வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாது வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு. அவ்வளவுதான். போட்டு அவன் பேசிட்டானே, இவன் பண்ணிட்டானே. நம்மை விமர்சித்து போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா? நாம் தமிழர் பிள்ளைகள் தான். அவன் வம்புக்கு என் படத்தை போட்டுட்டான், அண்ணன் என்ன வச்சுட்டான்னு பார்ப்போம். நீ 4 பேர் பார்க்கறத 40 ஆக்குற, 40 400 ஆக்குற, 400 4000 ஆக்குற, 4000 40 ஆக்கிரமாக்குற, 40 4 லட்சம் ஆக்கிற. இருந்த இடத்துல காசு வருது. நல்லா நம்மளை திட்டி திட்டி சாப்பிட்டுக்கிட்டு சொன்னால, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா. அப்படி நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சோறு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தவிர்த்து விடு, தவிர்த்து விடு. சும்மா போட்டு அதை எதையாவது பார்த்துருக்காத. அவன் உள்ள வர வைக்கிறதுக்கு பார்ப்பான்பா. எங்க ஊர்ல நான்லாம் படிக்கும்போது சில்க் சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான். அந்த அம்மா அது இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஒரு நடனத்துக்கு கதாநாயகெல்லாம் விட்டுட்டு பெரிய படமா சில்க் படத்தை போட்டுருவான். அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவான், துண்டறிக்கை ஒன்று கொடுப்பான், துண்டு சிட்டு. சில்க் சுமிதாவின் கவர்ச்சி நடனம், ஜெயமாலினியின் கவர்ச்சி நடனம், அதிரடி மயில் கூச்சரியும் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் துபான் மெய். அந்த காலகட்டத்திலே துபான் மெய் ரிவால்வா ரீட்டா குதிரையில. அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வர்றான்ல, அது மாதிரிதான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கணும். இங்க கூட ரைனிங்க அதானே.